இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுன்றார். அப்போ இன்வெர்ட்ல என்ன இருக்கணும் என்றதை அவர் செட் பண்றாரு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளியே வந்துடும். அதை ஒருபோதும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நமக்குள்ள என்ன இருக்கும், நான் யார் என்பது என்னுடைய லைஃப்ல, என் பேச்சுல, என் நடக்கல எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், கிளீனா தெரிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு டீசென்ட் லைஃப், அந்த டீசென்சி சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவுட்வர்ட், எப்படி சொல்றது, அவுட்டர் ஆக்ஷன் ஒன்லி. அவுட்வர்ட் லைஃப் ஆர் அவுட்டர் ஆக்ஷன், இதுல தான் என்னன்னா வேறொன்று நினைக்கிறாங்களே தவிர இது சத்தியத்தின் பாதை கிடையாது. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமா என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளவரை உள்ளபடி கடவுளை ஆராதிங்க. ஒரு மத சடங்காச்சாரியத்துல அல்லது ஒரு சுயநீதியில கடவுளை போய் தேடி வாழ்க்கையில ஏதோ நம்மள நாமே போலியான ஒரு திருப்தி செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நான் ஊழியத்தை நல்லா கற்றுக்கொண்ட பிறகும் கூட ஆண்டவர் தேவ மனிதர்கள் மூலமா எனக்கு பேசும்பொழுது நான் கீழ்ப்படிஞ்சேன். என்னால ஒரு குறிப்பிட்ட பார்ட்டுக்குள்ள நான் எதை எதிர்பார்த்தனோ அதுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சாலும் கூட எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. என்னுடைய முழு மனசோட என்ன பண்ண முடியும்னா ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல எனக்கு நான் கேட்கிற என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரு தேவ மனுஷன், அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு எனக்கு டைமிங் ஆச்சு. அதனால நான் ஏன் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா, காரணம் உள்ளவரே உள்ளபடியே ஆராதிக்கணுன்றதுதான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என் வாழ்க்கையில அது எனக்கு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேதனையை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதனாலதான் நான் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை என்பது கடவுளை சார்ந்த வாழ்க்கை. கம்ப்ளீட்லி he relies on God. He relies on God. If you rely on God, you will not be ashamed.